எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. மீனராசி பிள்ளைகள் ரொம்ப அழகாக சொல்கிறேன். மீனத்தை பொறுத்தவரை 6 விஷயம் அழகாக பேசிப்போம். நம்ம என்றைக்குமே லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மகிழ்ச்சியை தேடி போகணும், வெற்றியை தேடி போகக்கூடாது. மீனராசிக்காரர்கள் வெற்றி எல்லா இடத்துலையும் வரும், ஆனால் மகிழ்ச்சி நிறைய இடத்துல இருக்கவே இருக்காது. மகிழ்ச்சி நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, மற்றவங்களுக்கும் ரொம்ப சொந்தம். அதனால் மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை வாங்கணும். எப்போயாவது ரொம்ப சிரமப்படுறீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லவா, ரொம்ப ஃபீல் பண்ணாமல் தனிமையாக இருங்க. எஸ், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் தனிமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பாருங்கள், என்ன மாதிரி இப்படி காலை கட்டிட்டு இப்படி உட்காந்துங்க, ரிலாக்ஸாக இப்படி உட்காந்து, அவ்வளோதான், மகிழ்ச்சியாகிடுவீங்க. யாருமே உங்கள் ரூமில் வரவே வேண்டாம். லைட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை திங்க் பண்ணுங்கள். செல் பார்க்காதீங்க, செல் வேணாம், திங்க் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மீனத்தை பொறுத்தவரை ரியாலிட்டி நிறைய பேஸ் பண்ணுங்கள். ரியாலிட்டியாக எது நடக்கும், ரியல் எது, அதாவது இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து கொண்டு இருப்பது தவறு. இதுதான் நடக்கும், இதுக்கு தான் நான் லாயக்கு, இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு சில விஷயங்களை பற்றி மீனராசிக்காரர்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ரியாலிட்டி இதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வர முடியும். உங்களை என்றைக்குமே யாருமே கட்டி கொடுக்கவே முடியாது, கொட்டி கொடுப்பாங்க. சுவாமி நான் எனக்கு தெரியும், சுவாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், யாருன்னு நான் ஏன் அப்புறம் இன்னொருத்தவங்களை பற்றி யோசிக்கணும். அந்த ரியாலிட்டியை நான் முதல்ல திங்க் பண்ணிவிடுவோமே. எஸ், அவ்வளோதான். இப்போ ரியாலிட்டியை முதல்ல, இதுதான் லைஃப், என் ரியல் இதான், எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய பெரிய முதலீடு, மூலதனம். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு நம்பிக்கை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கர்மா. மீனராசியை பொறுத்தவரை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்புனீங்கன்னா கீழே இருக்கிற நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. நம்பிக்கை ப்ளஸ் கர்மா சீக்வல் டு ரியல். உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையும் கர்மாவும் வேணும். அப்போ தான் வந்து ஒரு டெஸ்டினி அப்படின்வாங்க. நிச்சயமாக ரியலாக நம்ம லைஃப்பில் ஒரு ஹீரோவாக மாற முடியும். ரியல் ஹீரோ யார்? மீனம். நம்பிக்கை வைங்க, எல்லாத்துலேயும் நம்பிக்கை வைங்க, உங்களால் முடியும். ஆனால் அதே உங்களுடைய மைண்டில் ரியாலிட்டியில் அது முடியாது, இதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், இது எனக்கு முடியவே முடியாது, சும்மா 4 பேர் சொல்கிறாங்க அதுக்காக நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், அது வேண்டவே வேண்டாம். அந்த பக்கமே போகாதீங்க மீனராசிக்காரர்கள். ஃபஸ்ட்டு எனக்கு முடியிட்டா, என்னால் முடியும், இது கரெக்டு தான், இந்த ரூட் கரெக்டு தான், அது கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த கர்மா தான் நிறைய இடத்துல மீனராசியை கர்மா வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுதான் உங்களுக்கு ரியலை புரிய வைக்கும். ஸோ உங்கள் ஜாதக கட்டத்தில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா மிகப்பெரிய யோகாதிபதி நீங்கள் தான். சுக்கிரன் உங்களுக்கு புதனுடைய வீட்டில் இருக்கவே கூடாது. அதுவும் கன்னிராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, கன்னிராசியில் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, பண விரயம் தான். அதே சுக்கிரன் உங்கள் சொந்த வீட்டில் இருக்காருன்னா யோகம். யோகம் லக்னம் நல்லா இருந்தால், 5ஆம் இடம் நல்லா இருந்தால் யோகம், 7வது இடம் நல்லா இருந்தால் யோகம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பேர் செக்ஷன் ரொம்ப ஒஸ்ட்டு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பி பயணம் பண்ணுறீங்களோ அவங்க தான் பேர். அந்த நம்பி பயணம் பண்ணுறவங்க திடீர்னு கழுத்து அறுத்துருவாங்க. அதனால் அந்த நம்பி பயணம் பண்ணுறவங்கள்ட்ட ரொம்ப சந்தேகப்படுறதுன்னு அவசியம் இல்லை. நம்பிக்கை அதிகமாக வச்சு அவங்க கரெக்டானு பார்த்துங்க. அவன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போது என்கிட்ட ஒரு 10,000 பணம் எதிர்பார்க்குறீங்க, இப்படி வச்சுப்போம் உதாரணம். நான் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று கையில் வச்சுங்க. இவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு பிளான் போட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் தோற்றுற மாட்டீங்க. இல்லை இவர் எப்படியாவது கொடுத்துருவார், நான் அந்த சாமியை கும்பிட்றேன், இந்த சாமியை கும்பிட்றேன். சாமியெல்லாம் கும்பிடு, அவர் எல்லாம் கொடுப்பார், தப்பு இல்லை. இவன் கொடுப்பானா, இவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு வழி கொடுக்கறதுக்கு தான் சாமி. இதுதான் மீனராசி ரொம்ப ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய சக்ஸஸ் சீக்ரெட், எவ்ரிதிங் சீக்ரெட். ரொம்ப சிரிப்புங்க, ஒரு ஸ்மைல் மூஞ்சி வச்சிங்க, உங்கள் ஃபேஸே வந்து சிரிப்பு இருக்கும், ஸ்மைல். அது மட்டும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வந்து சக்ஸஸுக்கு பெரிய சீக்ரெட்டு தான் காரணம். உங்களுடைய சக்ஸஸுக்கு சீக்ரெட், அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும். அதை சிரிக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை திட்டுறாங்களா, திட்டலையா, இவங்க வந்து எதையுமே ஆசைப்படாத மனுஷா மாதிரி இருக்கணும். நீங்கள் எப்படி ரொம்ப பாவமாக பேசணும், இரக்கமாக பேசணும். இது மீனத்தோட கொள்கையாக வச்சுக்கணும். அதிகாரமாக பேசாதீங்க. நான் யார் தெரியுமா அப்படிலாம் பேசாதீங்க, வேண்டவே வேண்டாம், அந்த வார்த்தையே வேண்டாம். நான் அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம், மீனத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நாம் சேர்ந்து செய்வோமாங்க,
உங்களை தாங்க நான் நம்பியிருக்கிறேன், நீங்கள் தாங்க எனக்கு நல்லவர், நீங்கள் தாங்க எனக்கு குரு, நீங்கள் தாங்க எனக்கு எல்லாம் பண்ணணும், இப்படி ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், என்னால் முடியும், நீ போ அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் நிராயுதபாணி அடிப்போம். ஸோ இப்போ மீனராசி என்ன பண்ணக்கூடாது, உங்கள் சக்ஸஸ் சீக்ரெட். உங்கள் சக்ஸஸ் எதில் இருக்குது, சீக்ரெட்டில் இருக்குது. சீக்ரெட் தான் சக்ஸஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபேஸில் எக்காரணம் கொண்டும் ஒரு சோகத்தையோ ஒரு ஒரு துணிச்சலையோ, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கம்பீரத்தை கூட காட்ட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் தன்மையை நிறைய காட்டுங்க. ரொம்ப நல்லவருங்க, எவ்வளோ தன்மையாக பேசுகிறார், அழகாக பேசுகிறாங்க, பிடிச்ச மாதிரி பேசுங்க. ஒரு ஸ்பீச் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் உங்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ குரு இருந்தாலோ மிகப்பெரிய பெஸ்ட்டாக வருவீங்க. அதுவும் உங்களுக்கு குரு 5ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, குரு மட்டும் உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்க, ராசிக்கு அதிபதி குரு, அவர் 10ஆவது வீட்டில் இருந்தாலும் உங்கள் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசியில் இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு 5ல் உச்சம் பெற்றாலும் நீங்கள் கிங் மேக்கர். உட்காந்த இடத்துல கோல் போடலாம். 6 தான் அடிப்பீங்க, 4 கூட கிடையாது. அப்போ சுக்கிரன் அதே மாதிரி கோச்சாரத்தில் எப்பெல்லாம் சுக்கிரன் உள்ளே என்ட்ரி ஆகிறாரோ ஒரு பெரிய பிரச்சனை நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பணத்தில் லாக் ஆகிருக்கேன். அடிக்கடி பணத்தில் லாக் ஆகிறவங்க இந்த மீனராசிக்காரவங்க. அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு கூட உறவுக்காரவங்கள்ட்டேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு வந்து இணைச்சி நம்ம முடிவெடுக்கிறதுக்குள்ளே பெரும் கஷ்டப்படுவோம். எல்லாம் பிச்சுக்கிட்டு நிற்கும். எல்லாம் உதவிக்கு மட்டும் நம்மக்கிட்ட வரும். நம்ம உதவிக்கு போனால் எல்லாம் டாட்டா காட்டி பை காட்டிட்டு இருக்கோம். ஐயோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னும். சில பேர்லாம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க நம்ம உதவி கேட்டால். ஆனால் அவங்க உதவிக்குன்னா உடனே நம்மள்ட்ட வருவாங்க. அப்படி அந்த மீனராசிக்காரவங்க சில விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். சிரித்த முகத்தை வச்சுக்கிங்க, பிளானிங்காக இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க, அதான் உங்களுடைய பெரிய பலம். ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் திங்கிங் நிறைய பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த 2 பேருக்கு ஒரு 2 விஷயங்களை சொல்லுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் திங்கிங் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், லாங் டேர்ம் திங்கிங் பண்ணணும். என் எதிர்காலத்தில் இந்த எல்லையை நான் அடைவேன், இந்த பதவியை அடைவேன், இந்த இடத்தை நான் அடைவேன், இப்படி ஒரு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வேற லெவல். இதுதான் உங்களுடைய பலம், இதுதான் உங்களுடைய பலம். பலகீனமே கிடையாதப்பா, பலகீனமே கிடையாது. அப்போ லாங் டேர்ம் திங்கிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்க. அதனால் ஷார்ட் டேர்ம் திங்கிங்லாம் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. என்றைக்கு எடுத்தாலும் கோல் பெரிய கோலில் தான் இருக்கணும். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை கையில் இல்லைங்கிற வார்த்தை மட்டும் மனசில் இல்லாமல் பார்த்துங்க. என்னால் முடியாது, கையில் பணம் இல்லை, ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி வச்சு ஸ்டாக் பணம் கையில் இருக்கும். ஒரு பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குன்னு அவசியம் இல்லை, வீட்லேயாவது 10 ரூபா இருக்கும். மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு நம்ம நோயாளியாக இருந்துடக்கூடாது சுவாமி. இந்த மீனத்தோட பெரிய பலகீனம் நோயாளி. நம்மளை ஒரு பேஷண்ட்டாக வெளியில் காட்டிக்காதீங்க, பேஷண்ட்டாக ஆகிடாதீங்க. எதுக்கும் பயந்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்காதீங்க. அது உங்களால் முடியவே முடியாது, அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அது கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப ஆரோக்கியமாக இறங்குவீங்க. கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இறங்குவீங்க. ஆனால் கொஞ்ச நாளில் மனசு அப்படியே தடுமாறும். அப்போ ரொம்ப டவுன் ஆகி என்னாலலாம் முடியாதுப்பா, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மீனராசி தயவு செய்து சொல்லிடாதீங்க, கண்டிப்பாக சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா திருப்பி எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் எழுந்துருவீங்க, ஆனால் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அந்த வேர்ட் நீங்கள் பேஷண்ட்டாக உங்களை ஃபீல் பண்ணாதீங்க, டாக்டராக ஃபீல் பண்ணுங்கள். உங்களை டாக்டராக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடியவராக ஃபீல் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபீல் பண்ணுங்கள். அந்த இடத்த பிளாங்காக விட்டுறாதீங்க. நீங்கள் பேஷண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய டேமேஜ், மிகப்பெரிய டேஞ்சர். சொல்லுவாங்க, கண்டவன்லாம் நமக்கு சிபாரிசு பண்ணுற மாதிரி ஆகிடும், வேண்டாம். அடுத்து ரொம்ப கர்மா ஆல்வேஸ் ரிட்டர்ன். நல்லா தெரிஞ்சுங்க, கர்மா ஆல்வேஸ் ரிட்டர்ன்.
நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இதில் மீனராசி சொல்கிறேன், உங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா, யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா, யாராவது உங்களை சங்கடப்படுத்தினாங்கன்னா, கர்மா ஆல்வேஸ் ரிட்டர்ன். அந்த கர்மா அவங்கள பார்த்துக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அதே மாதிரி நீங்கள் நல்லதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்பிரிச்சுவலில் பயங்கரமாக கனெக்ட் ஆகுங்க. நல்ல மனுஷங்களோட கனெக்ட் ஆகுங்க. நம்பிக்கையோட கனெக்ட் ஆகுங்க. அவன் ஏமாத்தாமல் போகிறான், ஏமாத்தினா கூட பரவாயில்ல, அவனுடைய கர்மா அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நீங்கள் நம்பினீங்க பாருங்கள், உங்கள் கர்மா திருப்பி அந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட சாதகப்படுத்தும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மீனராசி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. உங்கள் ஜாதகம் ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம்ங்கிறது எப்போ நீங்கள் நம்புவீங்க, எப்போ நீங்கள் விரும்புவீங்கன்னா, கர்மா ஆல்வேஸ் ரிட்டர்ன் அப்படி நினைக்கும் போது கரெக்டாக உங்கள் ஜாதகம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொடுக்குற ஒரு சந்தோஷமான எமோஷனல், சந்தோஷமான ஒரு செய்தி, சந்தோஷமான எண்ணம், அது மீண்டும் சந்தோஷமாக வரும். இதுதான் மீனத்துடைய பலம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களோட ஜாதகத்தை பற்றி, ரகசியங்களை பற்றியும் அதிர்ஷ்டத்தை பற்றி பேச போகிறோம். இதோடைய பார்ட் 2 உங்களுக்கு வேலை செய்ய போது. கண்டிப்பாக சந்திப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.